கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்று காலை தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இதை முதல்வர் தனி தீர்மானமாக அதை முன்மொழிந்தார். அதாவது தன்னுடைய பெயரால் பொதுவாக தீர்மானங்களை கேபினெட்ல பேசி முடிவெடுத்து விட்டு கொண்டு வந்தால் அது அரசு முன்மொழியும் தீர்மானம் என்று எடுத்துக்கொள்ளப்படும். இது தனியாக அவர் தன் சார்பில் அவர் முன்மொழியும் தீர்மானம். தீர்மானம்னா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்க போகிறோம். தீர்மானத்துக்கும் மசோதாவுக்கும் என்ன வித்தியாசம், அதெல்லாம் பார்ப்போம். முதல்ல கோர் கான்டெக்ஸ்ட் பார்த்துருவோம். அவர் ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதல் இடம், அதுதான் அடிப்படை. தமிழ்நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும். நீராறும் கடல் உடுத்த என்ற அந்த பாடல் இருக்கிறது அல்லவா, அதை முதலில் பாட வேண்டும் என்று ஒரு தீர்மானமாக அதை அவர் முன்மொழிகிறார். அதுக்கு பெரிய பிரியாம்பிள், மொழி எப்போதும் தொடர்புக்கான ஒன்றுதான், இல்லை என்று யாருமே மறுக்க முடியாது, உலகத்தில் இருக்கும் எல்லா மொழிக்கும் இது பொருந்தும் அப்படின்லாம் ஆரம்பிச்சுட்டு, தாய் எப்படி புனிதமோ அது மாதிரி தாய்மொழி புனிதமானது அப்படின்ட்டு அந்த ஆபரேட்டிவான சில விஷயங்களுக்கு வர்றாரு. மனோன்மணியம் சுந்தரனார் 1891 நமது தமிழ் மொழியை தமிழ் தாய் என்று சொல்லி உயர்வாக பாடினார். இந்தியாவின் நெற்றியில் இருக்கும் நெற்றி பொட்டு மாதிரி அப்படின்னு. இந்தியாவுடைய முகமாக தென் இந்தியாவும், அதில் அந்த தக்கணம், அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு, அதில் அவர் திராவிட நல் திருநாடுன்னு தமிழகத்தை சொல்கிறாரு. அந்த பொட்டின் நறுமணம் உலகம் முழுவதும் பரவுவது போல் தமிழின் புகழும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட கூட ஜென்சி லாங்குவேஜும், இதெல்லாம் ஹை லாங்குவேஜில் பேசுகிறாரு. அதே சமயத்தில் தமிழ் என்றால் விருந்தோம்பல், சுருக்கமாக சொல்வதென்றால் தமிழ் என்றால் கெத்து, இப்படி சொன்னாதான் குறைந்தபட்சம் அவருடைய கட்சியினருக்கு புரியும். தமிழ் என்றால் பவர், தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர். இந்த பக்கம் நீராறும் கடல் எடுத்தன்னு பாட்டு இருக்கு, நெற்றி பொட்டு, பொட்டின் மனம், அதுதான் தமிழ் அப்படிங்கிறது. இந்த பக்கம் தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர். சரி, அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு இன்னும் அப்படியே அவர் நீட்டமாக பேசிக்கிட்டே போறாரு. தமிழ் மொழியின் அடையாளம் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு முடிச்சிடுறாரு. அப்படியா அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஆச்சரியம் வருது. ஒட்டுமொத்த இந்தியாவின் பன்முகத்தன்மையை உயர்த்தி பேசும் தமிழ்த்தாய் வாழ்த்து நமது ஊர் நமது தமிழகத்தில் முதலிடத்தில் தான் இருக்க வேண்டும். நமது இந்திய அரசியல் சாசனமே ஒவ்வொரு மாநிலத்தின் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்பு உரிமை கொடுத்திருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் மாநில உரிமை. 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்று அரசாணை, ஜிஓ அரசாணை போட்டு அது செயல்பாட்டுக்கு வந்தது. எப்போ வருது? 1970 நவம்பர் 23 முதல் தான். 2021 இப்ப மிக சமீபத்தில் திமுக ஆட்சியின் போது டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஸோ இது ரெண்டுமே திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். 2026 இது முதல்வர் ஜோசப் விஜயுடைய வார்த்தைகள். 2026 ஜனவரி 28 மத்திய அரசு சில நடைமுறைகளை வெளியிட்டது அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த நடைமுறையில் மாநில பாடல் குறித்து எந்த வழிமுறையும் இல்லை. நமது அரசு பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் மோடியிடம் மாநில பாடலுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் என்றும் மாநில விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கான வழிமுறைகள் வேண்டும் என்றும் கடிதம் எழுதியிருந்தோம். கடிதத்துக்கு பதில் இல்லை. அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசி அந்த தீர்மானத்துக்கு வர்றாரு. இந்த தீர்மானத்துக்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும். தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்பட வேண்டும். இது அரசு அலுவலகங்கள்னு மாநில, மத்திய எல்லா அரசு நிறுவனங்களையும் இது கட்டுப்படுத்துகிறது. சொல்லும் பொழுது இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அதைத் தொடர்ந்து திமுக, அதிமுக இது ரெண்டையும் தான் முக்கியமான கட்சிகளாக அடுத்தடுத்து வைக்கிறேன். ஏன்னா தாவேக, திமுக, அதிமுக சேர்ந்துருச்சுன்னா அதுவே போதும், அதுவே மோர் தென் எனஃப். அப்புறமா கூட்டணி கட்சிகள் எல்லாமும் சேர்ந்து தான் அதை ஆதரிச்சாங்க. ஒருமனதாக அது நிறைவேற்றப்பட்டது. யாருமே எதிர்த்து ஒன்றுமே பேசல. ஆதரித்து சிலர் பேசினார்கள். நம்ம அதை பற்றி மட்டும் பிரீஃபாக பார்ப்போம். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அடுத்து இந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் திமுகவின் கோவி செழியன் அவர்கள். முதல்ல ஒரு 10 லைன் பெரியாரில் ஆரம்பித்து அண்ணாக்கு போய் கலைஞருக்கு ஸ்டாலினை சொல்லி உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் முதல்ல அவர்களை பாராட்டி விட்டு, அதுக்கு பிறகு தனக்கு வாக்களித்த தன்னுடைய தொகுதி மக்களை பாராட்டிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக
இந்த தமிழ்நாட்டில் அனைத்து முக்கியமான வேலைகளையும் செய்தது திமுக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான பொருள்பட யார் யார் எந்தெந்த சமயத்தில் எப்படியெல்லாம் திமுக ஆட்சியில் அரசாணை வெளியிட்டது. முதல்வர் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் அப்படியே 1970 தனி தீர்மானத்தின்படி ஒரு ஜிஓ போட்டார்கள். அதையும் வந்து கலைஞர் தான் போட்டார். அடுத்தது 2021 டிசம்பர் 12 கட்டாயம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாட வேண்டும் என்ற அரசாணை வெளியிட்டு அதுவும் பண்ணது வந்து திமுக தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஒரு தேவையற்ற ஒரு விஷமம் ஒன்று கொண்டு வர்றாரு. நீச்ச மொழி என்று பேசப்பட்ட தமிழ் மொழியை தேச மொழியாக்கி செம்மொழியாக்கியது அப்படின்னு. இந்த நீச மொழிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம். அப்படி யாருமே சொல்லலை, ஆனால் அந்த ஒரு பித்தலாட்டம் ஒன்று தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள் என்று சிலர் சொன்னார்கள். பிராமணர்களை சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதில் இந்த இடத்துல அது தேவையும் இல்லை, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த பித்தலாட்டத்தில் ஒரு பித்தலாட்டத்தை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த மனோன்மணியம் சுந்தரனார் எவர் ஒருவர் 1891 அந்த பாடலை இயற்றினாரோ அவருடைய பெயரால் அமைந்த, அவருடைய பல்கலைக்கழகம் சொல்லிட்டாரு, இல்லை அவருடைய பெயரால் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை அனைவரும் கண்டித்தோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது ரொம்ப சிறப்பானது. வழிமொழிகிறேன் 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 அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஒரு அனதர் முக்கியமான பாயிண்ட் தூக்கி வைக்கிறாரு. அது என்னன்னா, தீர்மானமாக கொண்டு வந்ததெல்லாம் சரிங்க, முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவைத் தலைவரும் இதனை சட்டமாக்கி தந்தால் இதற்கு நிலையான உறுதியான இரும்புத்தன்மை கொண்ட அதிகாரம் கிடைக்கும். எனவே இதை சட்டமாக்கி தாருங்கள் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதற்கு பிறகு அந்த செஷன் முடிஞ்சு வெளியில வரும்பொழுது முன்னாள் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் இதையே சொல்றார். அப்ப இப்ப நம்ம பார்த்திருக்கிறது வந்து வெறும் ஒரு தீர்மானம். தீர்மானம் என்பது ஒரு லெவல் லோவர். சட்டம் என்பது அதை ஒரு பில், ஒரு மசோதாவாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மசோதா ஆர் பில் அப்படின்னு கொண்டு வந்து அதில் ஒரு பிரியாம்பிள் இருக்கும். அதில் வந்து இது சட்டப்படி இது யார் யாரை கட்டுப்படுத்துகிறது, பாடாவிட்டால் என்ன நடக்கும், தண்டனை என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து தர வேண்டியது தான் வந்து ஒரு சட்டம் என்பது. அது இப்பொழுது இன்றைக்கு கொண்டு வந்திருப்பது வெறும் ஒரு சட்டமன்ற தீர்மானம் மட்டுமே. இதை நீங்கள் பாடவில்லை என்றால் உங்கள் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்மானத்தில் ஒன்றுமே கிடையாது. இப்போ முதலாவதாக நீங்கள் பாடலை, ஒரு ஸ்கூல் நீங்கள் பாடலை, துறை ரீதியாக உங்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா அந்த துறைகளெல்லாம் அது கீழே வருது. ஆனால் ஒரு தனிநபர் வந்து தன் மீது ஏதாவது ஒரு வழக்கு வந்தால் அவர் நேரடியாக அவர் கோர்ட்டுக்கு போகலாம். இங்கே எங்கேயுமே எனக்கு ஒரு தண்டனையே சொல்லப்படலைங்க. ஏதோ பாடணும்னு சொல்லியிருக்காங்க, நான் பாடலை, இப்போ என்ன பண்ண போறீங்க? அது இந்த தீர்மானத்தில் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎம்கே கேட்பது நியாயமானது தான், சட்டமாக கொண்டு வருவீர்களா அப்படின்னு. அதுக்கடுத்து எடப்பாடியார் பேசினார், அவரும் ஆதரித்தார். இவர் வந்து எப்படின்னா, இவங்கெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, இவங்கெல்லாம் எழுதும் பொழுதே அவங்களுக்கு இது இயல்பாக வருமானு தெரியல. அண்ணா 2 பேருக்கும் பொது அண்ணா இல்லையா, இப்போ 3 பேருக்கும் பொது. அண்ணாதுரையை வந்து சொல்லி எப்படி அவர் வந்து உலகத்தமிழ் மாநாடுகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் மாநாடு அண்ணா, 5வது மாநாடு எம்ஜிஆர். இப்போ நடுவில் இருக்கிறதெல்லாம் யார் பண்ணாங்க? ஐயா அதெல்லாம் கேட்காதீங்க. 8வது மாநாடு ஜெயலலிதா, நடுவில் கேட்காதீங்க. ஸோ இந்த மாதிரியாக அப்படியே கிளைடு பண்ணிட்டு அவரும் போயிட்டு தமிழ் என்றால் நாம் அனைவரும் தமிழ் உரிமை அப்படின்லாம் சொல்லிட்டு எங்களுடைய சார்பாக நாங்களும் இதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நிறைவேறிடுச்சு. திரும்ப பார்ப்போம். இது ஒரு தீர்மானம், சட்டமன்ற தீர்மானம். இது வலுவாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் சட்டமாக ஆக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அதற்கு கீழாக சில அரசு ஆணைகள் வெளியிடப்பட வேண்டும். இதை சட்டமாக ஆக்க வேண்டும் என்றால் இதில் என்ன ட்ரிக்கரிங்கிறத புரிஞ்சுங்க. இது ஆஸ் இட் இஸ் தீர்மானமாக பண்ணால் கவர்னர் இதுக்கு கையெழுத்து போட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. ஆனால் இது சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த சட்டம் கவர்னருக்கு அசென்ட்டுக்கு போகும், அவர் கையெழுத்திட வேண்டும். அங்கெல்லாம் தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்க போது. அதை பற்றி தான் இன்றைய என்னை பொறுத்தவரை என்னுடைய காணொலி வந்து இந்த விஷயங்களை எல்லாம், இந்த சட்டபூர்வமான விஷயங்கள், அரசியலமைப்பு சட்டம், இதை பற்றி பேசுவது தான் என்னுடைய நோக்கம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க கிளவராக தீர்மானத்தோடு முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில சட்ட பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்ப்போம். அரசாணையாக கூட இதை போட்டிருக்கலாம். அரசாணையை விட ஒரு தீர்மானம் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவரை காண்பிக்குது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எகெயின் விஜய் வந்து தன்னுடைய பேச்சின் போது சொன்னார், 2026 ஜனவரியில் மத்திய
உள்துறை அமைச்சகம் ஒரு சர்க்குலரை வெளியிடுது. அந்த சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் ஜனகணமன பாடப்படும் பொழுது அது ஒற்றை பாடலாக எங்கெல்லாம் ஜனகணமன பாடுகிறீர்களோ அந்த இடத்தில் வந்தே மாதரம் ஜனகணமன என்று இரட்டை பாடலாக பாட வேண்டும். அதில் வந்தே மாதரம் முதலாவதாக பாடப்பட வேண்டும். அது ஒட்டி உடனடியாக கேப்பே இருக்கக்கூடாது. வந்தே மாதரம் பாடி முடித்தவுடன் ஜனகணமனவை பாட வேண்டும். ஆக இந்த 2 பாடல்களும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து பாடப்பட வேண்டும். இந்த வரிசையில் முதலாவதாக வந்தே மாதரம், இரண்டாவதாக ஜனகணமன. அதுதான் அந்த சுற்றறிக்கை சொல்லுது. இரண்டாவது அந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுதுன்னா, வந்தே மாதரத்தை முழுமையாக பாட வேண்டும். ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சியாக விடுதலை போராட்டத்தின் போது எப்படி மனோன்மணியம் சுந்தரனார் மனோன்மணியம்ங்கிற அந்த நாடகத்தில் பாயிரத்தில் கொடுத்திருக்கின்ற அந்த பாடலிலிருந்து சில வார்த்தைகளை எடுத்து நடுவில் சில வார்த்தைகளை விட்டு ஒரு ஸ்டான்ஸாவை முழுமையாக விட்டு ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தாக தமிழகத்தில். பாண்டிச்சேரி வேறு ஒரு பாட்டை தமிழ்த்தாய் வாழ்த்தாக பாடுகிறது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாட்டு ஒன்றை அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தாக வைத்திருக்கிறார்கள். அது ஒரு இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி சென்னை புத்தக கண்காட்சியில் சீமான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த பாண்டிச்சேரி பாட்டை போட்டு விட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை அங்கே ஏற்படுத்திடுச்சு. அது அசைட், அது விட்டுருவோம். ஆக 2 தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்கள் இருக்கின்றன. தமிழகத்தில் ஒன்று, பாண்டிச்சேரியில் ஒன்று என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். அந்த சுற்றறிக்கையில் இரண்டாவதாக நம்ம சொன்னது முழுமையான வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்பது. அது ஆனந்த மட்டம் அப்படிங்கிற வங்க நாவலில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதியதில் ஓரிடத்தில் வரக்கூடியது, உள்ளுக்குள்ள டெக்ஸ்டுக்கு நடுவில் வருது. அதை இந்திய சுதந்திர போராட்டத்தில் பயன்படுத்த வேண்டும் என்னும் பொழுது சில வரிகள் வேண்டாம், சில ஸ்டான்சாஸ் வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி முடிவு செய்து அதை பாட ஆரம்பிக்கிறது. அப்பெல்லாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்னமே. பிறகு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகும் இதற்கு ஒரு தேசிய பாடல் என்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேசிய கீதம் என்ற அளவுக்கு அது தரம் உயர்த்தப்படுவதில்லை. இப்போ இந்த ஒரு சுற்றறிக்கை வருகிறது. இந்த சுற்றறிக்கையை ஒரு பக்கம் வச்சுப்போம். அடுத்து இந்த கடந்த 10 நாளைக்குள்ள ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டால் என்னென்ன பெனல்டிஸ் இருக்கோ அந்த பெனல்டிஸ் எல்லாம் சட்டப்படி என்ன தண்டனைகள் கொடுக்கப்படுமோ அதே தண்டனைகள் நீங்கள் வந்தே மாதரம் பாடலை அவமதித்தாலும் உண்டு அப்படிங்கிறது சட்ட திருத்தம் செய்கிறார்கள். அடுத்தது, இந்த வந்தே மாதரம் பாடலை பாடும் பொழுது தடுத்தால் தண்டனை உண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம இந்த வந்தே மாதரம், தமிழ்த்தாய் வாழ்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்ப்போம். இங்கே சேலஞ்ச் எங்கே வருது? மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு பாடல் இருக்கலாம், இருந்தால் அது எங்கே பாடப்பட வேண்டும் என்பது பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுக்கவில்லை. எந்த இடத்துலையும் கொடுக்கல. எக்ஸ்பிளிசிட்டாக ஜோசப் விஜய் முதல்வரானதற்கு பிறகு அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார்கள். ஏற்கனவே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க, ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிவிட்டு தான் மற்றதை செய்வது எங்களுடைய வழக்கம். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் இதுநாள் வரை பின்பற்றி வந்திருக்கக்கூடிய வழிமுறை என்னவென்றால், தமிழ்த்தாய் வாழ்த்தில் பாடுவோம், அடுத்ததாக அலுவல்கள் நடக்கும், இறுதியாக தேசிய கீதம் ஜனகணமனவை பாடுவோம். இப்போ அதுக்கான ஒரு கிளாரிட்டி இந்த ரெசல்யூஷனுமே கொடுக்கல. முதலாவதாக நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவோம் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த தீர்மானம், சட்டமன்ற தீர்மானம் சொல்கிறது. இப்போ எங்கேருந்து பிரச்சனை அதிகமாகுதுன்னா, கவர்னர், ஆளுநர் அர்லேக்கர், இதற்கு முன்னால் ரவியும் இதை பற்றி ஆளுநராக இருந்த பொழுது வந்தே மாதரத்துக்கான அந்த தரம் உயர்த்துதல் நடக்கவில்லை. அப்போ ஜனகணமன மட்டும்தான். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஆளுநராக நான் எங்கு வந்தாலும் முதலில் ஜனகணமன பாடப்பட வேண்டும், இறுதியிலும் ஜனகணமன பாடப்பட வேண்டும். அதுதான் மத்திய அரசின் வழிமுறை, நீங்கள் அதை செய்ய வேண்டும். அதற்கு தமிழக சட்டமன்ற அவைத்தலைவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அது இங்கே பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியது. அவர் என்ன சொன்னார்னா, நான் ஸ்பீக்கராக நாங்கள் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம், அலுவல்கள் நடக்கும், முடிவில் நாங்கள் ஜனகணமன பாடுவோம். 3 முறையோ 4 முறையோ அவர் வெளிநடப்பை செய்துட்டார் ஆர்.என். ரவி. அர்லேக்கர், அவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாலையும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா கேரள சட்டமன்றமும் குழப்பத்தில் இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு. அவங்களுக்கு கேரளத்தாய் வாழ்த்து கிடையாது. ஆனால் வந்தே மாதரம் இப்போ அதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருக்கு, நாங்கள் லெஃப்ட்டும் அதே தான் செஞ்சுருக்கோம். நாங்கள் வந்தே மாதரம் முழு பாடலை பாடமாட்டோம், ஒன்று. ரெண்டாவது, வார்த்தைகளிலும் பாடமாட்டோம், வாத்திய இசையாக செய்து விடுவோம் அப்படிங்கிற முடிவில் அவங்க இருக்காங்க. இப்போ 3 விதமான நிகழ்ச்சிகள்.
ஒன்று ராஜ்பவனில் அல்லது இப்பொழுது லோக்பவன் என்று சொல்லப்படும் இடத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள், அதை முழுக்க கவர்னர் கட்டுப்படுத்துறது. நீங்கள் இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லாட்டி வராதிங்க போங்க. அடுத்தது தமிழ்நாடு சட்டமன்றம், அதை பேரவைத் தலைவர் கட்டுப்படுத்துகிறார். அவர் எடுக்கும் முடிவு தான் அந்த இடத்துல. அப்புறம் வெளியில் அரசு நிகழ்ச்சிகள், அதுக்கு கவர்னரை நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் கவர்னர் ஒன்று சொல்லுவார். இவங்க கேட்குறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய விருப்பம். நீங்கள் கேட்டீங்கன்னா கவர்னர் வருவார், இல்லைன்னா கவர்னர் வரமாட்டார். மூன்றாவது பல்கலைக்கழகம். இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, பல்கலைக்கழகத்துக்கு இப்பொழுதைய மரபின்படி ஆளுநர் வேந்தர், அவர் கையால் தான் சர்டிஃபிகேட்லாம் தரணும்னு இருக்குது. அவர் வந்தார்னா அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர் வரமாட்டேன் என்பார். ஸோ ரெண்டாக பிரிச்சுப்போம். ஆளுநருடைய ஓன் ஏரியா, அது அவர் ஏரியா, அவர் சொல்கிறது தான் சட்டம். அதற்கு வெளியில் இருப்பதெல்லாம் தமிழக அரசு சார்ந்த ஏரியா, இன்க்ளூடிங் பல்கலைக்கழகம். அவர் வேந்தராக இருந்தாலுமே சரி, தமிழக சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அங்கே தமிழக அரசு வைத்ததுதான் சட்டம் என்று அவர்கள் நிறுவலாம். ஆனால் ஒரு கொலிஷன் கோர்ஸ் வரும், இதுக்கு கடைசியாக வந்துடும். அதுக்கு இப்போ 2-3 கேள்விகள் நமக்கு இருக்கு. அந்த கேள்விகளுக்கான விடைகள் இன்று இல்லை என்பதனால் இதனை நான் முன்வைக்கிறேன். முதல்ல, மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையும் சரி, இப்பொழுது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள சட்ட திருத்தமும் சரி, வந்தே மாதரம் தொடர்பாக இரண்டிலுமே மாநில பாடலை முதலில் பாடக்கூடாது என்று சொல்லப்படவே இல்லை. ரெண்டிலுமே. ஆக மாநில பாடலை, தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதில் எந்த தவறும் இல்லை. இப்பொழுது இருக்கும் சில சட்டங்களின் அடிப்படையில், அதாவது ஒன்று மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கை, இரண்டாவது இன்று கொண்டு வந்திருக்கப்படும் தமிழக சட்டமன்றத்தின் தீர்மானம், மூன்றாவது வந்தே மாதரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள சட்ட திருத்தம். இந்த மூன்றையும் பார்த்தால், சேர்த்து பார்த்தால், முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆளுநர் கிடையாது அது மூன்றாவது என்று சொல்வதில் குறைபாடு உள்ளது. அவர் அதை இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம். ஏனால் எந்த இடத்திலும் இந்த ரெண்டு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய 2 சட்டங்கள் எங்கேயுமே முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து கூடாது என்று இல்லை. அது என்ன சொல்லுதுன்னா, ஜனகணமன பாடும் பொழுது அதற்கு முன் வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது இரண்டாவதாக இருக்கணுமா, முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்கக்கூடாதா என்று இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு. ஆனால் ரெண்டாவது பிரச்சனை எங்கே வருதுன்னா, கேரள சட்டமன்றமாவது அந்த குறுக்கப்பட்ட வந்தே மாதரத்தை பாடியது. ஆனால் உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கை மிக தெளிவாக சொல்கிறது அது தவறு என்று. முழுமையான வந்தே மாதரத்தை பாட வேண்டும் என்று. தமிழக சட்டமன்றம் இதுவரை வந்தே மாதரத்தை பாடியதே கிடையாது. அதிகபட்சமாக அவர்கள் செய்தது ஜனகணமனவை 2 தடவை பாடினாங்க இப்போ கவர்னர் வந்தப்ப, அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு காம்ப்ரமைஸ், கவர்னரும் முதல்வருமே உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம், ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல. தமிழ்த்தாய் வாழ்த்தை நீங்கள் முதல்ல பாடுங்க, நான் அதை ஆதரிக்கிறேன். ஆனால் அதை உடனடியாக ஒட்டி வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும், ஜனகணமனவும் பாடப்பட வேண்டும். இந்த 3 செட்டும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது, என்ன ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது, பரவாயில்ல, இறுதியாக இந்த 3த்தையும் வேணால் நீங்கள் திருப்பி பாடிக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு நிகழ்ச்சி ஆரம்பத்தில் வந்தே மாதரம் இருக்க வேண்டும், ஜனகணமன இருக்க வேண்டும், நிகழ்ச்சி முடிவில் வந்தே மாதரம் இருக்க வேண்டும், ஜனகணமன இருக்க வேண்டும். அப்போ தான் நான் வெளில கிளம்பி போவேன். நான் உள்ளே வந்த உடனே இந்த 2ம் பாடணும். மூணாவது அதுக்கு முன்னாடி ஒன்று நீங்கள் பாடிக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு நான் எழுந்து நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கும் தமிழகத்தில் எதிர்ப்பு வரும். நான் உறுதியாக நம்புகிறேன், வந்தே மாதரம் தொடர்பாக தமிழகத்தில் பெரும் எதிர்ப்பு வரும். அடுத்த காம்ப்ரமைஸ், சரிங்கய்யா வார்த்தையாக சொல்லலை, நாங்கள் வயலினை போட்டு வைங்கன்னு இழுத்துடலாமா அதுக்கு மட்டும் என்றால், அப்படியாக மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையில் இல்லை. ஸோ இந்த கான்ட்ரவர்சி இருக்க போது, இது வெறும் ஒரு சாதாரண கான்ட்ரவர்சியாக நினைத்து விடாதீர்கள். அடுத்தது ஜூரிஸ்டிக்ஷனல் கிளாஷ். இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும், ஆனால் கவர்னர் அதை பாட மறுக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு, அவர் அப்படி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. மறுக்கிறார் என்றால் நீங்கள் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அதே போல் நீங்கள் வந்தே மாதரத்தை பாடவில்லை என்றால் அப்பையும் உங்கள் மேலே எந்த தண்டனையும் வராது. ஏன்னா நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்திருத்தம் என்ன சொல்கிறது என்றால், பாடுபவரை தடுத்தால் தண்டனை, பாடு என்று சொல்லி மாட்டேன் என்று சொன்னால் தண்டனை பற்றிய விளக்கம் எதுவும் கிடையாது. இது அடுத்த குழப்பம். இதுக்கான தீர்மானம் இன்னும் கிளாரிட்டி இல்லை. ஃபைனல் பாயிண்ட், இது எல்லாத்தையும் காம்ப்ரிஹென்சிவாக ஏன் மத்திய அரசு செய்ய மாட்டேன் என்கிறது,
நமக்கு புரியல. மாநில அரசும் அதே போல வந்தே மாதரம் குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை. இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசிய ஒருவரும் அதை பற்றி பேசவில்லை. சும்மா தாய், தந்தை அப்படின்னு என்னென்னலாமோ பேசுறாங்களே தவிர நேரடியாக மேட்டருக்கு வரல. இறுதியாக திமுக கேட்பது போல தவேக ஒரு சட்டம் ஒன்றை இயற்றுமா? அந்த சட்டம் ஒன்றை இயற்றி இதை செய்யாதவர்களுக்கு தண்டனை தருவோம் என்று சொல்லுமா? அந்த சட்டம் ஆளுநரை கட்டுப்படுத்துமா? ஆளுநர் அதற்கு கையெழுத்திடுவாரா? இல்லை திரும்ப அனுப்புவாரா? இது சட்டமாக இயற்றப்பட்டால் அது நீதிமன்றத்துக்கு செல்லுமா? நீதிமன்றத்தில் யாராவது அதனை சேலஞ்ச் செய்வார்களா? இந்த பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசு கிளாரிட்டியோட ஒரு சட்டம் ஒன்றை இயற்றுமா? மத்திய அரசு சட்டம் ஒன்றை இயற்றி மாநில அரசின் மீது அதை திணிக்க முடியுமா? அதுவும் ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனலி அதற்கும் பாசிபிலிட்டி கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டேன், நீங்கள் முதலில் இந்த பாடலை பாடவில்லை என்றால் உங்களை ஜெயிலில் போடுவேன் என்று மத்திய அரசும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல நிறைய காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் இருக்கு. இதை எல்லாரும் கைத்தட்டி அவ்வளோதான்ப்பா இனிமேல் தீர்மானம் இயற்றியாச்சு என்று சொன்னால் அதையும் நம்பாதீர்கள். தீர்மானத்துக்கு ஒரு லோவர் லெவல் ஸ்டேட்டஸ் தான், சட்டமாக ஆக்கப்பட வேண்டும். அதனால தான் திமுக அந்த இடத்த பிடிச்சிருச்சு. திமுக இதில் லேசாக விளையாட பார்க்கிறது. நீ என்ன சட்டம் கொண்டு வர போற? சட்டம் கொண்டு வர போறேன்னா அதில் என்ன கொண்டு வர போற? அதில் என்னெல்லாம் எழுதப்பட போகிறது? அது பிற பாடல்களை பற்றி ஏதேனும் சொல்லுமா? அது உனக்கு என்ன கான்ட்ரவர்சி? அதாவது எப்படின்னா உங்களை லேசாக அந்த புதக்குழிக்குள்ள காலை விட வைக்க பார்க்குறாங்க. யூ கெட் சக்டு. அதுதான் இந்த கிட்னி திருட்டு சினிமா சீன் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் அப்படியே இங்கே வா 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 வான்னு கூப்பிடுறான் அப்படின்னு பண்ணி வடிவேலு மாதிரி இதோ வரேன்னு பிடிச்சிட்டு ஓடி போய் தாவி வண்டியில் ஏறிடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இல்லைன்னா கிட்னி அறுபட்டு விடுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இதை காம்ப்ரிஹென்சிவாக யோசிச்சுட்டு இவங்க சொல்கிறாங்களேன்ட்டு உடனே சவாலுக்காக நீங்கள் ஆமாம் கொண்டு வந்துடுவோமே, என்ன அடுத்த செஷனில் கொண்டு வந்துட்டா போகுது என்று சொல்லிவிடாதீர்கள் எப்படின்னு நான் விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் ஒரு ஆலோசகராக சேர்ந்து போதில்ல. இந்த ஒரு 4 நிமிஷத்துக்கு மட்டும் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியா அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இது இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒரு சட்டத்துறை அமைச்சரை கொஞ்சம் கவனமாக பார்த்து இதை எப்படி கொண்டு வர்றது என்ன அப்படிங்கிறத பார்க்க சொல்லுங்கள். அதே சமயம் இதை எல்லாமே ஒரு கன்ஃபரண்டேஷனலாக இல்லாமல் இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தீர்மானமே கவர்னரை கட்டுப்படுத்துமாங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ ஆளுநரோட உட்கார்ந்து பேசி ஒரு காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது இஸ் பெட்டர். அதே மாதிரி மத்திய அரசோடும் ஒரு கடிதம் எழுதிட்டீங்கன்னா அது போதாது. இப்போ உங்களுடைய கர்நாடக நண்பர் ஒருத்தரை அங்கே அனுப்பிச்சிருக்கீங்க டெல்லியில் ஒரு தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக, அவரை போய் உட்காந்து பேச சொல்லுங்கள். அங்கே சட்ட அமைச்சகம் இருக்குது, உள்துறை அமைச்சகம் இருக்குது. அமித்ஷாட்ட போய் சார் மற்ற விஷயம்லாம் இருக்கட்டும், இந்த பாட்டு விஷயமா என்ன சொல்கிறீங்க? அதையே நீங்கள் காம்ப்ரிஹென்சிவாக இன்னொரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு கிளாரிஃபை பண்ணக்கூடாது என்று பேசியே முடிச்சிடும். பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்களும் வந்தே மாதரம் பாடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். பட் அது எல்லாத்தையும் நீங்கள் காம்ப்ரிஹென்சிவாக ஒர்க் அவுட் பண்ணித்தான் ஆகணும். இதுலேருந்து எல்லாம் தப்பித்து போய்விட முடியாது. எல்லோரும் இங்கே கன்னிவெடிகளை அங்கங்கே புதைத்து வைக்கிறார்கள். பார்த்து காலை வைக்கவும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.